வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ எல்லாருமே வந்து ரவுண்ட் 2க்கான சாய்ஸ் ஃபில்லிங் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க. முதல்ல வந்து எல்லாருமே தைரியமாக இருங்க. ஏன்னா நானும் வந்து ஒரு சில யூடியூப்ஸ்லாம் பார்க்குறேன், எல்லாமே நெகட்டிவாக தான் பேசுகிற மாதிரி தெரியுது. ஏன்னா வந்து உங்களுக்கு அது கிடைக்காது, இது கிடைக்காது, அது கிடைக்காது, உங்களுக்கு அந்த காலேஜ் கிடைக்காது, இந்த காலேஜ் கிடைக்காதுன்னு சொல்லி கிடைக்காதுன்னு வந்து நெகட்டிவாக பேசுகிறதுக்கு எது கிடைக்கும் பேசுகிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதிகமாக பேசுகிறது எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, உங்களுக்கு அந்த காலேஜ் கிடைக்காது, இந்த காலேஜ் கிடைக்காது, மேக்ஸிமம் வந்து நெகட்டிவாக பேசுகிறாங்க. எப்போவுமே வந்து பாசிட்டிவாக பேசுகிறதான் நல்லது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த காலேஜிலேருந்து கிடைக்குங்கன்னு சொல்லாமல் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காது, அது போக வந்து நிறையா வந்து இன்ஃப்ளூயன்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா வந்து இப்போ வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் நிறையா சீட்டு கிடைக்கலன்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் எல்லாருமே வந்து எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க, எங்கள் வாட்ஸ்அப் குரூப் கொடுங்க, நாங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கான ஹெல்ப் பண்ணுறோம். ஹெல்ப்னா வந்து காமன் ஃபாரமில் எல்லாரும் ஓப்பனாக சொல்கிறது தான் வந்து ஹெல்ப்பு. எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் பண்ணனா மேபி இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் ஒருத்தருக்கு பண்ணதெல்லாம் இன்ஜினியரிங்கே லாய்க்கு இல்லைங்க. சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன? உங்களுக்கு பிடிச்ச காலேஜ், உங்களுக்கு தேவையானது வந்து உங்களுக்கு பிடிச்சது நீங்க பண்ணணும், யாரோ ஒருத்தவங்க வாழ்க்கையை பண்ணக்கூடாது. இப்போ ரீசெண்டா மெயினா வந்து யாரு வந்து அதிகமா வந்து பாதிப்படைக்க போறீங்கன்னா ரவுண்ட் 2 மாணவர்கள். ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே வந்து ஒரு ஆர்டிபிஷியலா பயத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இந்த காலேஜில் கிடைக்காது, இந்த காலேஜில் கிடைக்காது அப்படின்னா நீங்க என்ன ஆவீங்க? அஜிடேட் ஆகி வந்து சரி அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், இப்போ என்ன செய்யறதுக்காக வரணும்னு சொல்லி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. அதுலேயே ஒரு சிலவங்க வந்து உங்களுக்கு நான் லோ காலேஜ் ஃபீஸு, அட்டானமஸ் காலேஜ் ஃபீஸு நாங்க சொன்னா கொடுப்போம் சொல்லி ஒரு சிலவங்க பேசுறாங்க. நாங்க சொன்னா கொடுப்போம்னா he is also agent. இதை வந்து என்னை வந்து இந்த கமெண்ட்ல எத்தனை மற்ற யூடியூபர்ஸோட ஃபாலோயர் கழுவி ஊத்துனா கவலை இல்லை. தே ஆர் ஆல்சோ ஏஜென்ட் ஃபார் சம் 3rd grade காலேஜஸ். அதனாலதான் வந்து நாங்க லோ காலேஜ்ல வந்து அதுவும் சொல்லிக்கிறாங்க, நீங்க நேம் சொல்ற மாதிரி காலேஜஸ்லாம் இருக்காது, ஆனா ஒரு காலேஜ் நீங்க படிச்சா இருக்கும்னா he is also வந்து ஏஜென்ட். உங்களை யூஸ் பண்ணி they will get that, ஓப்பனா சொல்றேன், உங்களை சேர்த்து விட்டு அந்த காலேஜ்ல இருந்து அவங்க வந்து கமிஷன் வாங்க தான் போறாங்க. ஸோ அதனால நான் மறுபடியும் சொல்றேன், சாய்ஸ் ஃபில்லிங் நீங்களே போடுங்க. நல்லதோ கெட்டதோ, நல்ல காலேஜ் சரிங்களோ கெட்டதோ காலேஜ் உங்க வாழ்க்கை நீங்க நிர்ணயிக்கணும். டிஸ்க்ளைமர், இது வந்து யார் மனதை புண்படுத்துவது கிடையாது. ஸோ வந்து இது வந்து எல்லா யூடியூபர்ஸுக்கும் கிடையாது. சார் அப்படின்னா எல்லா யூடியூபர்ஸும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா? அப்படி கிடையாது. எல்லா யூடியூபர்ஸையும் நான் சொல்லலை, ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. உங்களுக்கே தெரியும், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர் உங்களுக்கே தெரியும் யார் இந்த மாதிரி வந்து அதிகம் பண்ணுறாங்கன்னு. அதே மாதிரி இதை பார்த்துட்டு இருக்கிற அந்த யூடியூபருக்கும் தெரியும், அவங்களுக்கு ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கஷ்டப்பட்டு மார்க் எடுத்து ஒரு நல்ல காலேஜில் வந்து சேரணும்னு அவங்களுக்கு வந்து கைட் பண்ண வேண்டிய கடமை. பட் அவங்க ஒரு சிலவங்க வந்து நான் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்க போக வந்து உங்களுக்கு நாங்கள் நல்ல காலேஜ் சேர்த்து விட்றோம், ஒரு சில காலேஜ் பேர் இருக்காது பட் நல்ல காலேஜ் தான், ஆனால் ஃபீஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து பண்ணுறாங்க. நான் ஒரு காலேஜில் வந்து அட்மிஷன் ஹெட்டாக இருந்தவன் தான். ஸோ அதனால் வந்து எனக்கு நல்லா தெரியும் எப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஏஜென்ட்ஸ் வந்து மூவ் பண்ணுவாங்க, எவ்வளோ ஒரு அட்மிஷனுக்கு வாங்குவான்னு எல்லாமே தெரிஞ்சனால தான் வந்து நான் தைரியமாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து தயவுசெய்து வந்து அந்த மாதிரி எண்ணத்தில் இருக்க யூடியூபர்ஸ் மாணவரோட வாழ்க்கையில் விளையாண்டுறாதீங்க. அவங்க வந்து ஒரு மார்க் டிஃப்ரென்ஸில் வந்து காலேஜ் வந்து ஒரு நல்ல காலேஜ் கிடைக்குமான்னு ஏக்கத்தில் இருக்கிற மாணவர்கிட்ட நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு ஒரு மாயை கிரியேட் பண்ணி சாய்ஸ் போடும்போது ஊடால வந்து உங்களுக்கு யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த காலேஜில் சேர்த்து நீங்கள் அதை ஆகலாம். ஆனால் அந்த பையனுடைய வாழ்க்கையை வந்து அவன் மார்க்குக்கு ஏற்ற மாதிரி காலேஜ் வந்து அவனுக்கு கிடைக்காது. தயவு செய்து வந்து மனசாட்சி இருந்தால் இந்த தப்பு பண்ணாதீங்க. நான் யாரையும் குறிப்பிடலை, இந்த பண்ணுற அவங்களுக்கு மனசாட்சி இருக்கு, அவங்களுக்கு தெரியும். இது போக மக்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் நீங்கள் தான் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும். நம்ம வந்து மற்றவங்களை குறை சொல்றது முக்கியம் கிடையாது, நம்ம வந்து சரியாக இருக்கணும். புரியுதா?
நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம தான் படணும். அதுக்கான ஹெல்ப் வந்து நீங்கள் எந்த யூடியூபர்ட்டையும் கேளுங்க. ஆனால் அவங்க மூலியமாக வந்து சாய்ஸ் ஃபில்லிங் இதுக்கு மட்டும் போகாதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறாங்களே, உங்களுக்கு எந்த சென்னையில் வந்து உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கும்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். அதாவது அவங்க கிடைக்காதுன்னு சொல்கிறாங்களே, அந்த காலேஜில் கோர் கிடைக்குங்க. உங்களுக்கு கிடைக்காது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்காது, ஈஸி கிடைக்காதுன்னு சொல்கிறாங்களே, அந்த காலேஜில் தான் உங்களுக்கு கோர் பிரான்ச் கிடைக்கும். அதாவது டாப் 10 காலேஜஸ் எந்த யூடியூபர் சொன்னாலும் டாப் அந்த 10 காலேஜஸில் வந்து உங்களுக்கு கோரில் கிடைக்கும். மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு உறுதியாக கிடைக்க ஆரம்பிக்கும்னா, ஃபஸ்ட்டு வந்து பனிமலை. நீங்கள் பனிமலர் காலேஜில் வந்து நீங்கள் எந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் பண்ணாலும் நிறையா இருக்கும். ஏன்னா அவங்க 8 செக்ஷனோ 9 செக்ஷனோ வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து அதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற காலேஜ் வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு உறுதியாக சென்னை சைடில் கிடைக்கிற காலேஜ் என்னென்னா, பனிமலரில் வந்து உங்களுக்கு இன்டேக் அதிகமாக இருக்குது. நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டருக்கு கிடைக்கும். பனிமலர், ஜேபிஆர், ஜெருசலம், வேல்டெக், மல்டிடெக், தந்தை பெரியார் வேலூர், எஸ்ஆர்எம் வள்ளியம்மை காட்டாங்குளத்தூர், மீனாட்சி சுந்தரேசன் இன்ஜினியரிங் காலேஜ், சென்ட் ஜோசப், பிரின்ஸ் டாக்டர் கே வரதராஜன், வேல்டெக், ஹைடெக், யூனிவர்சிட்டி காலேஜ் விழுப்புரம், வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, யூனிவர்சிட்டி காலேஜ் காஞ்சிபுரம், யூனிவர்சிட்டி காலேஜ் திண்டிவனம், கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜ், லோயரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஐஎஃப்இடி, எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ், பிரதியுக்ஷா, அக்னி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அண்ணாமலை கண்டிப்பாக வந்து சிதம்பரமில் இருக்குது. அதில் வந்து இது இப்போ நான் சொல்கிறது இந்த காலேஜஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு எல்லா பிரான்ச்சுமே கிடைக்கும். நீங்கள் கம்ப்யூட்டர்னு நினைக்கிறீங்களே, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் கிடைக்கும். பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, இந்த மாதிரி காலேஜஸ்லாம் வந்து உங்களுக்கு உறுதியாக என்ன கிடைக்கும்னா கம்ப்யூட்டர்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் எல்லாருமே நம்ம சொல்கிற மாதிரி என்னது, ராஜலட்சுமி, லோயலா ஐகாம், சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, எஸ்எஸ்என், சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, வெங்கடேஸ்வரா, இதில் தான் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸு ஈஸி கிடைக்காது. அதுக்கப்புறம் வந்து மிச்ச பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கோர் ரிலேட்டட் எல்லாமே கிடைக்கும். என்னென்ன ஆர்எம்கே, ஆர்எம்டி, சவிதா, சாய்ராம், ராஜலட்சுமி இன்ஸ்டியூட், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, எஸ்ஆர்எம் ஈஸ்வரி, வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், வேலம்மாள்லேயே உங்களுக்கு கம்ப்யூட்டர் சென்டரும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கோர் இதுலேருந்து கிடைக்கும். நான் முன்னாடி சொன்ன காலேஜஸில் வந்து எல்லா கம்ப்யூட்டர் சயின்ஸும் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் தான் சாய்ஸ் ஃபில்லர் பண்ணணும். யாரோ ஒருத்தவங்க வந்து உங்கள் பயமுறுத்தி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு அதுலேயும் வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சார் நாங்கள் சொன்னால் வந்து அந்த காலேஜில் கொடுப்பாங்க, எங்கள் மூலியமாக போங்க, எங்கள் மூலியமாக போங்கன்னா ஓப்பனாகவே தெரியுதுங்க. அவங்க ஒரு 4-5 பேர் பண்ணுறது வந்து ஓப்பனாகவே அவங்க ஏஜென்ட்டுன்னு மட்டும்தான் போடலை, புரியுதா? பட் வந்து ஆனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால வந்து ஏமாற்றுறவங்க ஏமாற்றாதான் செய்வாங்க. நம்ம தான் வந்து ரொம்ப தெளிவாக இருந்துக்கணும். இந்த இடத்துல வந்து என்ன செய்வாங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் நாங்கள் பண்ணித்தரோன்னு சொல்லி ஊடால வந்து அவங்களுக்கு எந்த காலேஜில் கமிஷன் நிறையா கொடுக்குறாங்களோ அந்த காலேஜ் வந்து சொருகிடுவாங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருமே வந்து ஒரே பிளைண்ட் மைண்டடாக இருக்கீங்க. கம்ப்யூட்டர் தான் எனக்கு வேணும், கம்ப்யூட்டர் தான் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் நினைக்கிறனால அவங்களுக்கு எந்த காலேஜ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களோ. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ நான் கோயம்புத்தூர் ரீஜன்லேயும் சொல்லிடுறேன். இந்த வீடியோ வந்து சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ரீஜனுக்கு மட்டும்தான். இப்போ கோயம்புத்தூரில் வந்து உங்களுக்கு டஃப்பாக இருக்க போகிறது வந்து ஒரு 5-6 காலேஜில் மட்டும்தான் உங்களுக்கு டஃப்புங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எல்லா காலேஜ்லேயும் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து சீட்டு மேக்ஸிமம் எல்லா டிபார்ட்மெண்ட் ஃபில் ஆக போகிற பிரான்ச்சஸ் எது எதுன்னு சொல்லிடுறேன். பிஏஜி காலேஜு, கவர்மெண்ட் காலேஜு, ஜிசிடி கோயம்புத்தூர், அப்புறம் வந்து சிஐடி கோயம்புத்தூர், பிஹெச்சியோட ஹைடெக்கு, குமரகுரு, கேபிஆர், பன்னாரி எம்என், ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ ஈஸ்வர், இந்த காலேஜஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லா பிரான்ச்சும் ஃபுல் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் சொன்ன ஒரு 7-8 காலேஜ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர், இசிஇ ஃபுல்லாகும், கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் ஃபுல்லாகும்.
ஆனால் வந்து கோர் ரிலேட்டடில் வந்து இதுலேருந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும், புரியுதா? ஸோ அதனால வந்து இந்த டாப் காலேஜில் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கோருக்கு வாங்க. இப்போ நான் சொன்ன எல்லா காலேஜ்லேயும் வந்து மெக்கானிக்கல், சிவில், பயோமெடிக்கல், ஃபுட் டெக்னாலஜி எல்லாமே அங்கே கிடைக்கும். ஆனால் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா எது இதில் அப்புறம் வந்து கற்பகமே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், கொங்குலையும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணா, ரத்னம், கேஜிஐஎஸ்எல், டாக்டர் என்ஜிபி, சோனா காலேஜ் சேலம், டாக்டர் மகாலிங்கம் பொள்ளாச்சி, ஹிந்துஸ்தான் கோயம்புத்தூர், அதே மாதிரி சிஐடி மாதிரி சிஐஇடின்னு இருக்கு, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, அதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும். அப்புறம் எஸ்என்எஸ் ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, எம் குமாரசாமி கரூரில் இருக்குது. அப்புறம் நாலேஜ் இன்ஸ்டியூட்டு, கேஐடி கலைஞர் காலேஜ், எஸ்என்எஸ் இன்னொரு பிரான்ச்சு, விவேகானந்தா காலேஜ், இந்த மாதிரி காலேஜெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் பிரான்ச்லேருந்தே கிடைக்குங்க. நீங்கள் யார்கிட்டையும் நம்பி போகணும் அவசியமே கிடையாது. சின்ன தம்புரு சொல்லிடுறாங்க. இப்போ நீங்கள் வந்து சாய்ஸ் வந்து 10ஆம் தேதி வரும்ல, ஓசியிலையும் பிசிலையும் இருந்துச்சுன்னா இப்போ வந்து யார் வந்து 160க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நான் முதல்ல சொல்லிடுறேன், ஓசியிலையும் கம்யூனிட்டிலையும் ரெண்டுலேயும் சீட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீட் கிடைக்குதுங்க. ஓசிலையும் சீட் இருக்கணும், கம்யூனிட்டி வைஸ்லேயும் சீட் இருந்துச்சுன்னா 160 மேலே இருக்கிறவங்களுக்கு இருக்கிறோம். இல்லை ஓசியில் 0 ஆயிடுச்சு, கம்யூனிட்டியில் மட்டும்தான் இருக்குங்கன்னா 170, 175க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு உறுதியாக கிடைக்குன்னு அர்த்தங்க. சின்ன தம்பொருள் தான், ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை சார். கம்யூனிட்டி ஓசி 0 ஆயிடுச்சு, கம்யூனிட்டியில் வந்து ஒரு 20 சீட்டு 25 சீட்டு இருக்குன்னா 170க்கு மேலே கிடைக்கும். இதே இது வந்து ஓசியில் 0 ஆயிடுச்சு, கம்யூனிட்டியில் வந்து ஒரு 10 சீட்டு 12 சீட்டு 170க்கு மேலே கிடைக்கும். இதுதான் சின்ன ரூல்ஸு டாப் காலேஜஸ்லையும். பின்னாடி சொன்ன காலேஜஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லா பிரான்ச்சும் கிடைக்கும். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும்னு சொல்லி என்னுடைய வீடியோவில் வந்து டாப் ட்ரெண்டிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து எப்படி போகணுன்னு இருக்கும். அந்த வீடியோ வந்து செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட் எல்லாமே பார்த்துக்கோங்க. பார்த்த பிறகு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ண பிறகு உங்களுடைய நீங்கள் ஒவ்வொரு காலேஜ் ஓப்பன் பண்ணோன்னே அந்த காலேஜில் எல்லா டிபார்ட்மெண்ட் சீட்டு காமிக்கும். ஓசிலையும் காட்டும், கரஸ்பாண்டன்ஸ் வந்து நீங்கள் இருக்கிற கம்யூனிட்டிலையும் காட்டும். அதில் வந்து உங்களுக்கு வந்து எது வேணுமோ, ஓசியில் 0 இருந்து கம்யூனிட்டியில் சீட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் டஃப்னு அர்த்தம். ஓசிலையும் சீட் இருக்கு, கம்யூனிட்டியும் இருக்குன்னா ரெண்டும் சேர்த்து இருந்தால் உங்களுக்கு நல்லா கிடைக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் நிறையா போங்க, புரியுதா? நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ சாய்ஸ் ஃபில்லிங் நிறையா போகிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ வந்து இருக்கும். இப்போ நான் மறுபடியும் கண்டினியூ பண்ணி உங்களுக்கு எங்கெங்கே உறுதியாக கிடைக்கும்னு ஏற்கனவே சொல்ல ஆரம்பித்தேன். மறுபடியும் இந்த விஎஸ்பி காலேஜ் கரூர், கேஎஸ் ரங்கசாமி, ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ், நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு, அப்புறம் நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் கோயம்புத்தூர், கேஎஸ்ஆர் பிஏ காலேஜ் பொள்ளாச்சி, கேஎஸ்ஆர் நாமக்கல், பில்டர்ஸ் காலேஜ். ஸோ இதிலலாம் வந்து உங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இருக்காதுங்க. நீங்கள் நினச்ச காலேஜ் நினச்ச பிரான்ச் கிடைக்கும். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், அப்புறம் விஎஸ்பி ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், அதியமான் காலேஜ், ஸோ இந்த ஓசூரில் இருக்கிறது, அப்புறம் எக்ஸல், இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு உறுதியாக, அப்புறம் மகேந்திரா காலேஜ், இந்த ஜோனில் இருக்கிறவங்களாம் வந்து மெயினாக அடுத்த ரவுண்ட், அதாவது நீங்கள் டாப் சொல்லி எல்லா யூடியூபர்ஸோட டாப் 10 காலேஜ் விட்டுட்டு அடுத்த காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு நினச்ச சிம்பிளுங்க. டாப் 10 காலேஜ் எல்லாருமே சொல்கிறாங்களே, அந்த காலேஜில் வந்து ஏதாவது சீட் இருக்கிறவங்க 170க்கு மேலே இருக்கிறவங்க கிடைக்கும். 170லேருந்து 142ல் இருக்கிறவங்களுக்கு அந்த டாப் 10 காலேஜ் விட்டுட்டு பின்னாடி இருக்கிற நான் சொன்ன காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு ஜோனில் என்னென்ன காலேஜஸ் இருக்குன்னு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் போடுறேங்க. சென்னை ரீஜன் சொல்லி மேலாப்பில் இருக்கும், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் ரீஜன் சொல்லி எல்லா காலேஜும் இருக்கும், அப்புறம் வந்து திருச்சி ரீஜன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மதுரை சவுத் ரீஜன் சொல்லி இருக்கும். எல்லாத்துக்கும் சீட் கிடைக்குங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, நீங்கள் தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க. இந்த செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டையும் தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டையும் தான் எல்லாருமே டார்கெட் பண்ணுறாங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கு உங்களுக்கு ஹெல்ப் நாங்கள் பண்ணித்தரோம், உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க, நாங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லி அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண காலேஜ் அடிப்பாங்க பண்ணி அவங்க கமிஷன் வாங்குறதுக்கான முயற்சிகள் எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் தான் சூதானமாக இருந்துக்கணும். இதுவரை நான் எந்த வீடியோலையும் வந்து நான் வந்து யாரோட இது நான் வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் குரூப்பு இது நான் கேட்டதில்லை, இதுவரை நான் கேட்டது கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு பப்ளிக் ஃபோரமில் வரோம், எல்லாத்துக்கும் தெரியட்டும் சொல்கிறோம். நீங்களாக பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையை நீங்களாக முடிவெடுங்க.
மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த 2 ஜோன் பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். என்னது? லைக், கமெண்ட், ஷேர், என்னது? சப்ஸ்கிரைப். பாய் பாய்.